என் கண்களையும் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உங்கள் சம்மத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் நம்மளே அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் பரிசுத்தாவுடைய வல்லமை அதிகமாய் தந்து மீண்டுமாக இந்த நாளிலே அவர் சமூகத்துக்கு முன்பாக அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக இந்த நாளிலையும் கூட தேவன் இந்த ஒரு பாடத்தை அடியனுக்கு எடுக்கும்படியாக ஒரு வாய்ப்பை தந்த யெகோவா தேவனுக்கும் அவருடைய குமாரன் மூலமாக நான் நன்றியும் துதிமையும் எடுக்கிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி எலிசாவின் அற்புதம், அதாவது எலிசாஸ் மிராக்கிள் தி பவர் ஆஃப் டபுள் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் நம்ம எலிசாவுடைய அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். எலிசா செய்த அற்புதத்தில் நம்ம தியானிக்க போறோம். பழைய ஏற்பாடு காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் எலிசா அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம எலிசா அப்படிங்கிற பேருக்கு என்ன ஒரு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ரட்சிப்பா இருக்கிறார். எலிசா அப்படின்னா கர்த்தர் ரட்சிப்பா இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப எலிசாவுடைய தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிசாவுடைய தந்தை சாப்பாத் அப்படின்னு பாக்குறோம். இப்ப எலிசா இந்த ஊழியத்துக்கு வர்ற முன்னால அவருடைய பேக்ரவுண்டு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, எலியானுடைய காலத்துல எலிசா இந்த ஊழியத்துக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது எலியா எடுத்துக்கொண்ட பின்பு அநேக அற்புதங்களை அவரு செய்யறாரு. அவர் செஞ்ச அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து உலக ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தரப்போகிற ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆகாப்பு எலியானுடைய ஊழியம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது, ஆகாப்பு மற்றும் அவருடைய மனைவி ஏசபேல் காலத்துல இருந்து எலியானுடைய ஊழியம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். எலியானுடைய ஊழிய காலத்துல ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எலிசா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எப்படின்னா, எலியா எலிசாவை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஒரு சால்வையை போடுறாரு. சால்வையை போட்டோன்னு என்ன பண்றாருன்னா, எலியா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எலியாவோட வந்துடுறாருன்னு பார்க்குறோம். அப்புறம் அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். எலிசா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். பாருங்க, எலியா முத எலிசாவை எங்க போய் பாக்குறாருன்னா, அவர் ஒரு விவசாயி. அவருடைய நிலத்துல ஏரை பூட்டி அவர் உழுதுகிட்டு இருக்கும் போது எலியா போய் நம்ம எலிசாவை பாக்குறாரு. அவருடைய சால்வையை போறாரு. போட்டோன்னு அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே அவர் செஞ்ச தொழிலை விட்டுட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு வர்றாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அவரு எலிசா செய்த ஊழியத்தை எப்படி நம்ம பார்த்தோம்னா, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9, 10 வசனம், அப்படி 8, 9 வாசி. 8, 9 வசனங்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, 8வது வசனம் வாசிக்கும் போது, தன் சால்வை எடுத்து முறுக்கி அடிக்கிறாரு எலியா. அந்த யோர்தான் நதி இரு பக்கமா பிரிஞ்சு 2 பேரும் உழந்த தரை வழியா போறாங்க. இது போறதுக்கு முன்னால ஒரு 2 இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது எப்படின்னா, எலியா தேவன் அழைக்கிறாருங்கிறது எலியாவுக்கு தெரியுது. உடனே அவர் எலிசாவை விட்டுட்டு போகணுங்கும் போது அவர் சொல்றாரு, மாதிரி தேவன் என்னை பெத்தேல் முடிய கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஆனா எலிசா சரின்னு இருக்கிறாருன்னா, இல்ல தேவனுடைய ஜீவனை, என்னுடைய ஜீவனை கொண்டு தேவனுடைய இதை சொல்லி நான் வர்றேன்னு சொல்லுவாரு. சரி, அந்த இடத்துல கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் அங்க போயிட்டு எரிகோவுக்கு போவாங்க. எரிகோவிலையும் அந்த வார்த்தையை சொல்லுவார். இப்படி ஒரு 3 இடத்துல சொல்லும் போது, சரி அப்புறம் எலியா நினைச்சுக்குவாரு, சரி எலிசா நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, யோர்தானிட்டு போகும்போதுதான்
அந்த சால்வையை முறுக்கி அவர் அடிக்கும்போது யோர்தான் ரெண்டா பிளக்குது, தராவலியா நடந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கிறாரு, தேவனை என்னை எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது இப்ப நான் இடையில ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரு ஆசீர்வாதம் எப்படின்னா ரெட்டிப்பா கேட்கிறாரு. அதாவது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க போது அதுக்கு என்ன சொல்றாரு, எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரெட்டிப்பான வரம் கேட்கிறாருன்னா இவரு எலியா வந்து எத்தனை அற்புதங்கள் அங்க பண்ணியிருக்கிறார்? கரெக்ட், 7 அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. அப்போ ஆசீர்வாதம் அவருக்கு ரெட்டிப்பா அப்படிங்கும் போது எலியா 7 செய்யறாருன்னா எலிசா எத்தனை செய்யணுங்க? 14 அற்புதங்கள் செய்யணும். இப்ப அந்த 14 2 8 9 வச்சுங்களா? அப்ப எலியா செய்த அற்புதங்கள் வந்து 7, எலிசா செய்த அற்புதங்கள் வந்து 14 அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 14 அற்புதங்கள் அவர் என்ன செஞ்சிருக்காரு நம்ம பார்த்துட்டு இதுல நம்மளுக்கு என்ன பாடம்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா வாசிக்கலாம். இது வந்து இப்ப 14 பாயிண்ட் விழுகும். நீங்க வந்து அந்த செஞ்ச அற்புதத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. வசனம் அதில் போட்டிருக்க, நீங்க முழுசு வாசிக்கணும். அற்புதத்தை மட்டும் நம்ம சொன்னா போதும். சகோதரி நீங்க வாசிங்க. எரிகோவின் நீரூற்றின் தண்ணீரை ஆரோக்கியமாக்கினது. இவரை பரிகாசம் பண்ணின பிள்ளைகள் கரடிகளால் கொல்லப்பட்டது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். 3. தண்ணீர் இல்லாத வேளையில் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4. விதவையின் எண்ணெயை அதிகரிக்க செய்தது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். 5. சுனேமியாளின் மகனுக்கு உயிர் கொடுத்தது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 37 வசனங்கள். 6. கில்காலில் கூலில் இருந்த தோஷம் நீங்கினது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்கள். 7. 20 அப்பங்களால் 100 பேரை போஷித்தது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள். 8. நாகமானின் குஷ்டரோகத்தை சுகமாக்கினது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். 9. கேயாசிக்கு குஷ்டரோகம் பிடித்தது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்கள். 10. கோடாரி தண்ணீரில் மிதக்க செய்தது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். 11. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் பகைவர்களுக்கு பயந்தபோது விண்ணப்பம் பண்ணி அவன் கண்களை திறந்தது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்கள். 12. இவரை பிடிக்க வந்தவர்கள் குருடானது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 13. சமாரியாவில் உண்டான பஞ்ச நாட்களில் திரளான கொள்ளை பொருள்கள் கிடைத்தது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். 14. எலிசா மரித்த பின் அவர் கல்லறையில் போடப்பட்டவன் உயிர் தெழுந்தது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி பாத்தீங்கன்னா எலிசா வந்து மொத்தம் 14 அற்புதங்களை செய்யறாரு. இப்ப இந்த 14 அற்புதங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, இந்த 14 நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல முற்பிதாக்களுக்கு வேதத்துல அடையாளமா ஏதோ ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்களா? 8. இப்ப வந்து முற்பிதாக்கள் வந்து வேதத்துல அடையாளமா சொல்லப்பட்ட நம்பர் வந்து 8ன்னு பாக்குறோம். அப்ப எலிசா செய்த அற்புதங்களை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 8 அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 8 அற்புதங்கள் எப்படின்னா, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து தரக்கு போகும் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசீர்வாதம் நம்ம யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முற்பிதாக்கள் வந்து அவங்க கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகுது. 2வது உலக ஜனங்களுக்கு போகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். முற்பிதாக்கள் அவங்களுடைய ஊழிய காலத்துல செய்யக்கூடிய ஊழியத்தின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முற்பிதாக்களுக்கு அடையாளமா வேதத்துல 8ங்கிற நம்பர் அது எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னாக்க, மீகா 5:5 வாசிச்சு. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். மனுஷர்ல 8 அதிபதிகள் அப்படிங்கும் போது நம்ம யார சொல்றோம்னா முற்பிதாக்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம்.
இப்ப எலிசா செய்யக்கூடிய 8 அற்புதங்கள்ல பாத்தீங்கன்னா 5 வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 3 வந்து உலக ஜனங்களுக்காக நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது 8 அற்புதத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப வாட்ச 14 அற்புதத்துல அதுல இருந்து ஒரு 8 மட்டும் எடுக்கிறோம். அந்த 8மே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம அநேக முறை கேட்ட வசனங்கள் வார்த்தைகளாக தான் இருக்கும். மீண்டுமாக அதை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதுல தேவன் இன்னைக்கு அதை கிருபை செஞ்சிருக்கிறார். நம்ம முதலாவது ஒரு அற்புதத்துக்குள்ள போலாம். முதலாவது பலம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:18 22. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள். எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. பார்த்து எலிசா செய்த முதல் அற்புதம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 12ஆம் வசனம் எரியோவிலிருந்து வந்து அவர் திரும்பி போகும்போது அவங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, எலியா வந்து மறைஞ்சு போயிடுவார். தேவன் வந்து எடுக்கும்போது அக்னி அந்த சுழல் காற்றில் எடுத்துட்டு போகும்போது எலிசா பார்ப்பாரு. எலிசா அப்படி பார்க்கும்போது அவருக்கு ரெட்டியமான ஆசீர்வாதம் ஒரு சால்வ் ஒன்று இருக்கும். எப்படி அவர் ஓர்தானை வந்து எலியா வந்து முறுக்கி அடிச்சு 2ஆ போச்சோ அதே மாதிரி அவர் ரிட்டர்ன் வரும்போதும் எலியானுடைய சால்வையை எடுத்து அவர் முறுக்கி இந்த பக்கம் வருவார். வரும்போது இவர் மட்டும் தனியா வருவாரு, எலியா இருக்க மாட்டாரு. அப்ப அவங்களோட ஒரு 50 ஊழியக்காரர்கள் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் போய் நாங்க எலியாவை எங்கேயாவது தேடி கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வேண்டாம் பாரு, இருந்தாலும் விடாம கேட்டுட்டே இருப்பாங்க. சரி போம்பாங்க. போயிட்டு வந்து அவங்க சொல்ற பதில் வந்து, நாங்க எங்கேயும் தேடி பார்த்தோம், எங்கேயும் இல்லை அப்படிம்பாங்க. அப்ப அந்த பட்டணத்துக்கு நோக்கி அவர் வந்துட்டு இருக்கும் போதுதான் எலிசா யோர்தானை கடந்து எரியோ ஊர் அப்படி இந்த ஊருக்குள்ள வராரு. இந்த ஊருக்குள்ள வரும்போதுதான் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அதாவது என்ன அந்த இடத்துல சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப குடியிருக்கிற இடம் வந்து நல்ல இடம், ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு சரியில்லாத தண்ணியா இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றாரு. அப்படிங்கும் போது அவர் ஒரு முதல் அந்த அற்புதத்தை செய்றாரு. என்னன்னா, எலிசா வந்து ஒரு புது தோண்டில உப்பு போட்டு கொண்டு வர சொல்றாரு. அந்த உப்பு தண்ணியில போட்டோன்னே குடிப்பதற்கு அது ஏதுவா மாறுது அப்படின்னா ஒரு முதல் அற்புதம் செய்றாரு. அப்ப இந்த அற்புதத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, எரிகோ விழுந்து வராருங்களா, எரிகோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிலாவின் நகரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எரிகோ அப்படின்னா நிலாவுடைய நகரம். நிலாவுடைய நகரம் அப்படிங்கிறது நிலா எதை குறிக்குதுங்க? நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. இப்ப எரிகோ அப்படின்னா நிலாவின் நகரம். நிலா எதை குறிக்குதுன்னா நியாயப்பிரமாணம் குறிக்குது. நியாயப்பிரமாணம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவனுக்குள்ளாக கொண்டு வந்துச்சா அப்படின்னு பார்த்தா கொண்டு வரல. எபிரேயர் 7:19. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அந்த சாபத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பா இருந்ததுன்னா இல்ல அவங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிலா மாதிரி அது ஒரு மங்கிய வெளிச்சமே தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது ஒழிய ஒரு பிரைட்டான வெளிச்சம் இல்லை. அப்படிங்கும்போது நிலா என்பது நியாயப்பிரமாணம் குறிக்குது. எலிசா முற்பதாக வந்து குறிக்கிறாங்க போது நியாயப்பிரமாணம் ஒருவராலும் கடைபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப யாரு தான் இதை கடைபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையா கடைபிடிச்சாருன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தவிர பாக்கி யாருமே இதை கடைபிடிக்கலாம். அப்ப முற்பதாக்கள் உயிர்த்து வந்து வந்த உடனே இந்த விஷயத்த அவங்க மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, எப்படி எலிசா வந்து ஒரு தோண்டியில உப்பை போட்டு அந்த குடிக்க முடியாத ஒரு தண்ணீரை வந்து குடிக்கும்படியா செய்யறாரோ, குடிக்கிறதுக்கு ஏதுவா பண்றாரோ, அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து பிரமாணத்துக்கு பதிலாக வந்து என்னன்னா அன்பின் பிரமாணத்தை அவங்க கொடுப்பாங்கன்னு பாக்குறோம். அப்ப எலிசா அப்படின்னா முற்பதாக்களை குறிக்குது. முற்பதாக்களை வந்து குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீரா வந்து முற்பதாக்கள் வந்து குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீரா மாத்துறாங்க. அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து தந்த ஒரு அன்பின் பிரமாணத்தை முற்பதாக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்.
நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:14. யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்ப முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வசனத்தை சொல்ற, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது நித்திய ஜீவ ஊறுகிற ஊற்றா இருக்கு அப்படின்னா, கிறிஸ்து கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் இருக்காது. அதாவது நியாயப்பிரமாணம் சாபத்துல இருந்து நீங்களாக்கி உண்மையான வேதத்தை, அதாவது போதகத்தை சபையினுடைய வாழ்க்கையின் வாயிலாக அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்கள் கொடுக்குறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரை ஒரு முன் அடையாளமா வச்சு கொடுக்குறாங்கன்னா, தேவன் இன்னைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்மளை கொண்டுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறான்னு பார்ப்போம். வசனம் ஒண்ணு வாசிடலாம். மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப இந்த இடத்துல உப்பு எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, சபையுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கைகொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா உப்பை போல பிரயோஜனமுள்ளதான் மாறணும் அப்படிங்கிறாரு. இந்த சுவிசேஷ உலகத்துல நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தியாகங்களை உலக ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சபையினுடைய வாழ்க்கை தான் எப்படின்னா, சபையினுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஒரு புதிய உடன்படிக்கையை அவங்க கொடுக்க போறாங்கன்னு பாக்குறோம். இதுதான் எலியா செய்த முதலாவது ஒரு அற்புதம்னு பாக்குறோம். இந்த உப்பு அப்படின்னாக்க நம்ம இந்த பூமியில வாழும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா உப்பு மாதிரி சாரம் ஏற்றப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம சபையா அழைக்கப்பட்ட 1,44,000 வாழ்க்கை தான் முற்பதாக்கள் எடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிறத அந்த முதலாம் ஒரு அற்புதத்துல சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இரண்டாவது அற்புதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நம்ம இரண்டாவது அற்புதத்துக்குள்ள போலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் நீக்கப்படுதலை குறித்து பேசுறாரு. நியாயப்பிரமாணம் நீக்கப்படுதலுங்கிறது பாத்தீங்கன்னா, சபையினுடைய வாழ்க்கை புதிய உடன்படிக்கையாக கொடுக்கப்படுகிறத அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் முதல் அற்புதத்தினுடையது. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டு சபையுடைய வாழ்க்கை புதிய உடன்படிக்கையாக கொடுக்கப்படுது. இது நம்ம முதல் அற்புதத்துல பார்த்த ஒரு பாயிண்ட் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம இரண்டாம் அற்புதத்துக்குள்ள போலாம். இரண்டாவது அற்புதம் 2 ராஜாக்கள் 2:23. அந்த அப்படியே 3 வசனம். 2 ராஜாக்கள் 2:23-24. அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. இப்ப எலிசா இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு சம்பவம் என்ன பண்றாருன்னா, அவரு பெத்தேலுக்கு போகிற வழியில போயிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. பட்டணத்துல இருந்து அவங்கள பார்த்து ஒரு மாதிரி மொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொல்லி அவரை ஒரு நிந்திக்கிற மாதிரி இந்த இடத்துல சொன்னார். அப்போது அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய நாமத்தினால அவங்கள சபிக்கிறாரு. உடனே கரடி என்னன்னா அவங்கள 42 பேர்த்தையும் பீறி போடுறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த 42 பிள்ளைகள் அப்படின்னா, பிள்ளைகள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையாதவங்க அப்படின்னு அர்த்தம். வளர்ச்சி அடைஞ்சவங்க பெரியவங்களுக்கு குறிக்கும். பிள்ளைகள் அப்படின்ற இடத்துல அவர் சொல்றது பிள்ளைங்க வளர வேண்டிய விதத்துல இன்னும் அவங்க வளரல அப்படிங்கிறத குறிக்குது. அப்ப இந்த 42 பிள்ளைகள் வளர்ச்சி இல்லாத யாரை அடையாளப்படுத்துன்னா, இதுக்கு ஒரு நிழலா நம்ம ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 42 பிள்ளைகள் யாரை அடையாளப்படுத்துதுன்னா, 2 ராஜாக்கள் 10:14. 2 ராஜாக்கள் 10:14. அப்பொழுது அவன் இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. அப்ப இது அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசேபேலுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும்
தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி யெகூ ராஜா அவங்கள கொலை பண்றாருன்னு பார்க்கிறோம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா யூதாவின் ராஜாகிய அகாசியனுடைய சகோதரர்கள் 42 பேரை வந்து இந்த இடத்துல கொண்டு போடுறாருன்னு பார்க்கிறோம். அப்ப யெகூ ராஜா அவரு யெகூ ராஜா யாரை அடையாளப்படுத்துதுங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அப்ப ஏசபேல் குடும்பம் வந்து யாரை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா பெயர் சபைகளை அடையாளப்படுத்துது. இந்த அகாசியனுடைய சகோதரர்கள் 42 பிள்ளைகள் யாரை அடையாளப்படுத்துதுன்னா அவரு வளர்ச்சி அடையாத அந்தி கிறிஸ்து அமைப்புகளை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஏன் இந்த 42 பிள்ளைகள் வந்து ஏன் வளர்ச்சி அடையலைன்னா, பிள்ளைகள் சொன்ன இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவங்ககிட்ட வளர்ச்சி இல்லை. இப்ப வளர்ச்சி இல்லாதவங்கன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கக்கூடிய அநேக சபைகள், அதுல அந்தி கிறிஸ்து நம்ம அது அந்தி கிறிஸ்து அமைப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 3:5. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து அமைப்புகள் வந்து அவங்களுக்கு என்ன வருதுன்னா, ஒரு தூஷணமாக பேசக்கூடிய வாய் அவங்க கொடுக்கப்பட்டதுன்னா, இன்னைக்கு சத்தியத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பைபிள்ல என்ன இருக்குதோ அதை இல்லாம பாக்கி என்னென்ன தற்பனையான போதங்கள், பொய் போதங்களை பேசணுமோ அது கொடுக்குறாங்க பண்றாங்க. அந்தி கிறிஸ்து சபைக்கு வந்து அதை செய்யறாங்க. அப்ப அந்தி கிறிஸ்து சபை வந்து ஒரு 42 மாதம் யுத்தம் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்தோம்னா, 42 மாதம் நம்ம ஏற்கனவே கணக்கு பார்த்திருப்போம். 42 மாதம் அப்படிங்கிறது இன்ட்டு 30 போட்டோம்னா 1260 நாட்கள் குறிக்கும். இது வந்து அந்தி கிறிஸ்து வந்து சபைகளை சத்தியத்துக்கு வளர்விடாம வச்சிருந்த ஒரு காலப்பகுதியை இது வந்து நம்ம நிறைய செப்டர்ல கொடுத்திருப்போம். அப்ப அர்மகதோன் யுத்தத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய பாபிலோன் அமைப்புகள் வந்து வளர்ச்சி இல்லாத தலைவர்கள் 42 பேரை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து வந்த முற்பிதாக்களை நியமிக்கிறாங்க. முற்பிதாக்களுடன் சேர்ந்து முற்பிதாக்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவனுடைய பழிய படிச்சிருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க வந்து இந்த பழியின் இதுக்குள்ளார வழி நடத்திட்டு வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த இரண்டாவது அற்புதத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அர்மகதோன் யுத்தத்துக்கு அப்புறம் பாபிலோன் அமைப்பு வந்து உள்ள வளர்ச்சி இல்லாத 42 தலைவர்களை அவங்க வெளியே கொண்டு போடுறாங்க. இது இரண்டாவது அற்புதத்தினுடைய ஒரு அடையாளம் பார்க்கிறோம். மூணாவது ஒரு அற்புதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 3:9. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா 3 ராஜாக்கள் சேர்ந்து யார் அவங்க மேற்கொள்றதுக்கு போறாங்க பாத்தீங்கன்னா மோவாபியர். அதாவது இந்த ராஜாக்கள் அவங்க மோவாபியர் வந்து முற்றுகைப்படுறாங்க. இப்ப முற்றுகை போடும்போது 3 ராஜாக்களும் என்ன பண்றாங்கன்னா ஒருவரோட பேசி மோவாபியரை சண்டைக்கு போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு 7 நாள் இப்படியே அவங்க சுற்றி திரியும் போது இராணுவத்துக்கும் அவங்க கொண்டு வந்த அந்த மிருக ஜீவங்களுக்கு அப்படின்னா தண்ணி இல்லாம போயிருது. இதுல யார் யார் போறாங்கன்னா யூதான் ராஜா யோசபாத்து, இஸ்ரவேலுடைய ராஜா யோராம், ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் மோவாபியரை ஜெயிக்கிறதுக்காக போறாங்க. போய் அவங்க ஒரு 7 நாள் அந்த பாளையத்தை சுத்துறாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சு மோவாபியர் என்ன பண்றாங்கன்னா அந்த 3 ராஜாக்களையும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா யூதாவாகிய யோசபாத் என்ன பண்றாருன்னா அவருக்கு மனசுல ஒரு பயம் வந்துருது. நம்ம வந்துட்டோம், இவ்வளவு நாள் 7 நாள் இப்படி சுத்துறோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கும் தண்ணி இல்லை, நம்ம கூட்டிட்டு வந்த மிருகஜீவனுக்கும் தண்ணி இல்லை, என்னன்னு ஒரு பயம் வந்து என்ன பண்றாருன்னா அவரு தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு அவருடைய மனசுல தோண்டி என்ன பண்றாருன்னா அவர் கேட்கிறாரு. அதுக்கு வந்துதான் அந்த 3வது அற்புதத்துல என்ன பண்றாருன்னா எலிசா ஒரு அற்புதத்தை சொல்றாரு, ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா எலிசா வந்து அவங்க சுத்தி இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு சுத்தி என்ன பண்றாருன்னா பள்ளம் தோண்ட சொல்றாரு. அவன் தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு பூரா பார்த்தீங்கன்னா தேவன் தான் அந்த பள்ளத்தாக்கு தண்ணியை நிரப்புறாரு அப்படிங்கிறார். அவர் சொன்ன ஒரு ஆலோசனை, நீங்க பள்ளத்தாக்கை வெட்டுங்கிறாரு.
அந்த வெட்டின பள்ளத்தாக்குல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தேவன் வந்து தண்ணியை நிரப்புறாரு. இப்ப அவங்க 7 நாள் தண்ணி இல்லாம பாளையத்துல இருக்கிறாங்க. மோவாபை மேற்கொள்ளணும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த யோசபாத் வந்து எலிசா கிட்ட கேட்டதுனால எலிசா அந்த ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சொன்ன மாதிரி அவங்க செஞ்சிடறாங்க. அப்ப காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க நோண்டின பள்ளத்தாக்கு ஃபுல்லா தண்ணி நிரம்பி நிக்குது. சூரியன் அஸ்தமாகும் போது அந்த சூரிய வெளிச்சத்துல படும்போது அந்த தண்ணி எப்படி இருக்குங்க? அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரத்த கலர்ல இருக்குது. சூரிய வெளிச்சம் டைரக்டா தண்ணியில படும்போது எப்படி இருக்கும்? அப்ப காலையில எந்திரிச்சு மோவாபியர்கள் பாக்குறாங்க. 3 ராஜாக்களும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அது ரத்த ஆறு மாதிரி ஓடுதுன்னு நினைச்சு அவங்க என்ன நினைச்சு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 3 ராஜாக்களையும் மேற்கொள்றதுக்கு மோவாபியர் உள்ள போறாங்க. அப்ப போன உடனே பாத்தீங்கன்னா அவங்க ரெடியா 3 ராஜாக்கள் என்ன பண்றாங்க? இவங்க செத்துதாங்க நினைச்சிட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மோவாபியர் உள்ள போகுது. 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாபியரை துரத்தி அடிக்க கொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் அது எலிசா சொன்ன ஒரு இதுக்கு நம்ம பாக்குறோம். வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். எலிசா இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். பாருங்க, தேவன் தான் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியர்கள் கையில ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறார். ஆனா யோசபாத் அவர் வந்து எலிசா கிட்ட கேட்டது மித்தம் எலியா செஞ்ச ஒரு அற்புதத்தை என்ன பண்றாங்கன்னா அவங்க காக்கப்படுறாங்க. அதுக்கு எலிசா சொல்றாரு, நான் வந்து யூதாவுடைய யோசபாத் முகத்தை நான் பார்க்காமதுன்னா உன்னை இன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன், பார்த்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப அது என்ன சொல்றாருன்னா, பார்க்க மாட்டேன், உண்மை பார்க்கும்போது என்ன சேனைகளுடைய கர்த்தர் வந்து எலிசா யூதா ராஜாவினுடைய யோசபாத் முகத்துக்காக அதை செய்யறாருன்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசபாத் கேட்டதுனால யாருடைய ஜீவனும் தப்பிச்சதுங்க? இஸ்ரவேலுடைய அந்த ராஜாவும் இதுவும் தப்பிச்சது. யோசபாத் முகத்தை அவர் பார்க்கலனாக்க அவங்க இறந்திருப்பாங்க. அப்ப எலிசா வந்து இஸ்ரேல் ராஜாவை பார்க்க சித்தங்களை இருந்தாலும் யோசபாத்தின் மித்தம் என்னன்னா அவருக்கு ரட்சிப்பு கிடைக்குன்னு பார்த்தோம். அவர் பார்க்கல அப்படின்னா இவங்க 3 பேருமே இறந்திருக்கணும். இப்ப யோசபாத்தின் மித்தம் என்னன்னா 2 பேருக்குமே அதுல ரட்சிப்புக்குள்ள போறாங்கன்னு பாக்குறோம். இது வந்து நம்ம வந்து நிழலா ஒண்ணு பாக்குறோம். இது நிஜத்துல நம்ம எப்படின்னு பாக்குறோம்னா 3ஆம் உலக போருக்கு சொல்லலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 3ஆம் உலக போர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ப இன்னைக்கு இருக்க இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் உலக போர்ல வந்து 2 பிரிவுகளா இருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப 3ஆம் உலக போர் வந்து எப்படி நம்ம பார்த்தோம்னா 3ஆம் உலக போர் அதாவது சபை நிறைவடைந்த பின்பு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது 3ஆம் உலக போர். 3ஆம் உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான குரூப் அந்த இடத்துல இருப்பாங்களாம். எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் மேல நம்பிக்கை வச்சு ஒரு குரூப்பாரும், தேவன் மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறவங்க ஒரு குரூப்பாவும் இருப்பாங்கன்னு பாக்குறோம். அப்ப அந்த போர்ல உண்மையான தேவ பக்தி உள்ள இஸ்ரவேல் வந்து நன்மை கிடைக்கும்படியாகவும் அதுல விசுவாசம் இல்லாம இருப்பாங்க பாருங்க. எப்படி இங்க வந்து யோசபாத்தின் மித்தம் இஸ்ரேல் ராஜாவுக்கு எப்படி அவருடைய ஜீவன் கிடைச்சதோ அது மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 3ஆம் உலக போர் அதாவது சபை நிறைவடைந்த பின் வந்து இஸ்ரேல்ல 2 குரூப்னு சொன்னோம் இல்லையா. ஒருத்தவங்க வந்து எப்படின்னா தேவன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இன்னொருத்தவங்க எப்படின்னா தேவன் மேல நம்பிக்கை இல்லாம தங்களுடைய சுய பலத்தின் மேல நம்பிக்கையை வச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப எப்படி அவங்க வந்து யோசபாத் அவங்களால அவங்க உயிர் தப்புனாங்களோ அது மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்களையும் பாத்தீங்கன்னா தேவன் மேல விசுவாசம் வச்சாங்க பாத்தீங்களா, அவங்கனால இந்த விசுவாசம் இல்லாதவங்களும் அவங்களும் அந்த ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம அது வந்து எலிசா முற்பிதாக்களை குறிக்கிறது. மீகா 5:5 வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த போர்ல உண்மையான
மூன்றாம் உலக போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான தேவ பக்தி உள்ள இஸ்ரவேலர்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்ப அவங்களுக்கு மாத்திரம் தான் நன்மை கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் இல்லாம ஒரு குரூப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களால அவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப மீக 5:5 சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அஹ், மனுஷர்கள் 8 அதிபதிகள் அவர்களுக்கு விரோதமாக நிறுத்தணும். அந்த 8 அதிபதிகள் தான் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சபை நிறைவடைந்தனும் நடக்க போகிற ஒரு மூன்றாம் உலக போர்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க தான் முற்பிதாக்கள் தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவாங்கன்னு பார்ப்போம். அப்ப 8 அதிபதிகள் என்பது வந்து முற்பிதாக்களை குறிக்குது. ஆஹ் சகாரியா 14:3 வாசிங்க. சகரியா 14:3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அதாவது சகல ஜாதிகளோட கர்த்தர் போராடுவார். இஸ்ரேல்ல நேரடியா அவங்க வந்து அந்த இடத்துல சண்டைக்கு போக மாட்டாங்க. இப்ப நம்ம மேல ஒரு கருத்து பார்த்து பார்த்தீங்களா, யோசபாத், அதான் 3 பேர் சண்டைக்கு போறாங்க. ஆனா யோசபாத் கேட்கிறாரு, கேட்கறதுனால ஒரு ஒரு ஆலோசனை சொல்றாரு. பள்ளத்தாக்கு துறவை வெட்ட சொல்றாரு. வெட்டணுன்னு எப்படி அவங்க ரசிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி மூன்றாம் உலக போர்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தேவனை சார்ந்த ஒரு குரூப் இருப்பாங்க, தேவனை சாராத ஒரு குரூப்பா இருப்பாங்க. அப்ப வந்து தேவனை சார்ந்தவங்க மித்தம் சாராதவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு இருக்கும். இன்னைக்கும் இஸ்ரேல் எப்படி என்ன ஒரு இதுல நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா, மூன்றாம் உலக போர் நடக்கும்போது இஸ்ரேல் மட்டும் தனித்து ஒரு நாடா நிற்கும். அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அடிக்கும். அப்ப அவங்க என்ன அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய இடத்துல வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், தோக்குற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில வந்து இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். அப்ப எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி எலிசா வந்து இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த 3 ராஜாக்களையும் ஜெயிக்கணும்னு வந்த மோவாபியர் போய் உள்ள மாட்டிக்கிறாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுவாருன்னா, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு அவங்க சண்டை போடும்போது அந்த இடத்துல ஒரு தேவன் வந்து ஒரு குருட்டாட்டம் பண்ணிடுவார். இந்த குருட்டாட்டம் பண்றது வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். பார்வோன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டதுக்கு பின்னால ரதங்களை அனுப்பும்போது ஜனங்க போய் அந்த பக்கம் கரை சேர முடியும், அவங்க ராணுவம் உள்ள நாளுக்கு ஒரு கூட்டாட்டம். இந்த இடத்துல எப்படி கூட்டாட்டம் தேவன் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் போய் யாருமே நேரடியா சண்டைக்கு போறது கிடையாது. எல்லாமே டெக்னாலஜி தான். நம்ம இன்னைக்கு நிறைய பாக்குறோம். மிசைல் அது இதுன்னு என்னென்னமோ விடுறாங்க. அப்படிங்கும்போது இஸ்ரேல் சுத்தி அத்தனை நாடு நின்றாலும் தேவன் அந்த இடத்துல எப்படி வழி நடத்துறாருன்னா, இப்போ ஒரு இஸ்ரேல் மேல ஏவுகணையோ ஏதோ ஒரு குண்டையோ போடணும்னு வச்சா தேவன் அந்த இடத்துல அவர் அற்புதம் என்ன சொல்றாருன்னா, உதாரணத்துக்கு ரஷ்யா விடுதுன்னு வச்சுக்கலாம், நமக்குள்ளே வச்சுக்குவோம். இப்ப ரஷ்யா விடுற ஏவுகணை எங்க போய் விழுகும்னா இந்தியாவில் வந்து விழுகும், இது இஸ்ரேல்ல போய் விழுகாது. அப்ப அவங்க யோசிப்பாங்க, என்னடா ரஷ்யா விட்டது வந்து நம்ம மேல விழுகுது அப்படிங்கன்னா, தேவன் இந்த இடத்துலதான் வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து ஒரு அற்புதமா வழி நடத்துறாருன்னு பார்ப்போம். கடைசியில வந்து எல்லா நாடையுமே ஜெயிச்சு வந்து இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பாடங்களை பார்க்கிறோம். அது இந்த 3வது ஒரு பாடத்துல பாத்தீங்கன்னா, எலிசாவுடைய ஆலோசனை பிரகாரம் எப்படி துறவை வெட்டி மேற்கொள்றாங்களோ அதே மாதிரி முற்பிதாக்களுடைய ஆலோசனை பிரகாரம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க எதிர்த்த அனைத்து நாடுகளையும் குழப்பம் ஏற்படுது. அதாவது இஸ்ரேல் வந்து ஜெயிக்கும் அப்படின்னா தேவன் தான் அதை குழப்பம் பண்ணுவார். அப்ப இஸ்ரேலை யாராலும் அழிக்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க, சரி தேவன், அதாவது தேவனை நம்பவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க மூலயமா நம்பாதவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். இது 3வது ஒரு அற்புதம். 4வது ஒரு அற்புதத்துக்குள்ள போலாம். இது கொஞ்சம் வசனங்கள் நிறைய வாசிக்கிற மாதிரி இருக்கும். சகோதரி வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:1-7 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க
அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தன்னுடைய தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அப்ப அந்த 4வது ஒரு அற்புதத்துல எலிசா என்ன பண்றாருன்னா, ஒரு விதவையோட பெண்ணுக்கு கடன் பட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இருக்கு. எலிசா அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அதான் அந்த அற்புதத்துல வரக்கூடிய விதவை பெண் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முழு இஸ்ரேல் தேசத்தை குறிக்குதுன்னு பார்க்கிறோம். அவங்களுடைய 2 குமாரர்கள் என்பது இஸ்ரேல் இப்ப நம்ம பார்த்த மாதிரி 2 பிரிவுகள் இருக்கிறாங்க. அவங்கள இஸ்ரேல் தேசத்தை ஒப்பிடுறாங்கன்னு பார்க்கிறோம். அதாவது விதவை பெண்ணுங்கிறது முழு இஸ்ரேல் தேசத்தையும் குறிக்குது. இந்த 2 குமாரர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 பிரிவுகளை குறிக்குதுன்னு பார்க்கிறோம். அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா எரேமியா வாசிங்க. எரேமியா 31 அதிகாரம் 32 வசனம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த விதவை அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. கடன் வாங்குறாங்க, அந்த கடன் அடைக்க முடியல. அப்புறம் அவர் ஐடியா கொடுக்குறாரு, உங்கள்ட்ட என்ன இருக்குங்க, ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்குங்கிறாங்க. அப்புறம் அந்த எண்ணெயை வச்சு அவர் எப்படின்னாக்க பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்றாரு. வாங்கி கொண்டாந்து எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் வாங்கி நிரப்ப சொல்லும் போது வசனத்தை முடிக்கும் போது எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் வேணுங்கும் போது அந்த எண்ணெய் அதோட நின்று போயிருது. அப்போ அந்த எண்ணெயை விற்று அவங்க அந்த கடனை அடைக்கிறாங்க. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாயகரா இருந்தாருன்னு பார்க்கிறோம். அதனால ஜனங்கள் நாயகரா அவர் இருந்தாலும் ஜனங்கள் தேவனை தள்ளி விட்டுட்டு வந்துட்டோம்னா விக்கிர ஆராதனைக்குள்ளேயும் வேசித்தனத்துக்குள்ளேயும் அவங்க போயிடுறாங்கன்னு பார்க்கிறோம். எனவேதான் பார்த்தீங்கன்னா இந்த விதவை பெண் அவங்க தனிமையில இருக்கிறதாக உணர்றாங்க. அவங்களுடைய பாவங்கள் மித்தம் அவங்க தேவனோட அவங்க இருக்கிற பார்க்குறோம். அப்புறம் அப்ப அவங்க பாவத்தின் மித்தம் அவங்க எதை சொல்றாங்கன்னா, அவர்கள் எந்த ஒரு கடனையும் அடைக்க முடியவில்லை அப்படின்னா, கடன் அப்படின்னா என்னன்னா பாவத்தை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்ன கடன் பட்டிருந்தாங்கன்னா பாவம் தான். இப்படிப்பட்ட கடன் இஸ்ரேல் தேசத்தை முழுமையாக அவங்கள ஆள்கொண்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து தான் அவங்க விடுபடணும். அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட என்ன பாவத்திலிருந்து விட அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் தான் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப என்ன ஒரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். சகரியா 4 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 ஒலிவ மர கிளைகள் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த 2 ஒலிவ மர கிளைகள் அப்படிங்கிற எதை அப்படி அடையாளப்படுத்தினா, இந்த 2 ஒலிவ மர கிளைகள்ங்கிறது ஒண்ணு பழைய ஏற்பாட்டையும் இன்னொன்னு புதிய ஏற்பாட்டையும் குறிக்குது. மற்ற அதுல இருந்து வரக்கூடிய எண்ணெய் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒலிவ மரங்களை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படிங்கிறோம். அந்த ஒலிவ மரத்திலிருந்து வரக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பரிசுத்த ஆவி அப்படின்னு நம்ம குறிக்குது. அப்ப அவங்க பழைய ஏற்பாடு மாத்திரம் வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினால அவங்க சாபத்தின் மிதமும் ஆதாமுடைய பாவத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியல அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு மேலும் பரிசுத்த ஆவி அதாவது என்ன தேவைப்படுது. அப்படி என்ன தேவைப்படும் போது அயல் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் அவங்க கேட்கறது எதை குறிக்குதுன்னா,
வாசனை. யோயேல் 2 28, 29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப ஒலிவ மரம் 2 கிளைகள் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பாக்குறோம். எண்ணெய் அப்படிங்கிறது என்னன்னா பரிசுத்த ஆவியை குறிக்குது. இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்குது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் தான் இருக்குன்னு பாக்குறோம். அப்படி தேவன் வந்து அவங்கள இருக்கும்போது தேவன் மகா உபத்திரத்தும் போது சகல ஜனங்கள் மீதும் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவிய ஊட்டுறாரு. அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒலிவ மரத்தை குறித்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பாக்குறோம். அதாவது புதிய ஏற்பாட்டை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனுடைய மைய கருத்து தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவனுடைய ஈடுபலின்னு நம்ம பாக்குறோம். அதாவது முற்பிதாக்கள் வந்து அந்த சத்தியங்களை வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த அற்புதம் முதல்ல வந்து முற்பிதாக்களுக்கு வந்த உடனே முதல்ல இந்த சம்பவத்தை வந்து யார்கிட்ட சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க. அது சொல்லும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களை சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது அவர் மூலமா என்ன பண்றாங்கன்னா உலக ஜனங்களுக்கும் சொல்றாங்க. என்னதான் வந்து எப்படின்னா பாத்திரங்கள் அயல் வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி எப்படி சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் வந்து அவங்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப 3ஆம் உலக போர் முடிந்த உடனே கிறிஸ்துவனுடைய ஈடுபடி நிமித்தம் இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் பார்க்கிறோம். இதனுடைய மைய கருத்து 4வது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பழைய ஏற்பாடுனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. முற்பிதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டை குறித்து இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னனால அவங்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு மேசியா யாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருங்கிறது ஒரு சத்தியத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய மைய கருத்து வந்து கிறிஸ்துவனுடைய ஈடுபலி நம்மளுக்காக அவர் மரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு 4வது அற்புதம்னு பாக்குறோம். 5வது அற்புதம் பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4 8 முதல் 37 வசனங்கள். பின்பு ஒரு நாள் எலியா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிஷா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான்.
அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறதே, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். நம்ம வாசிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 வசனத்திலிருந்து 30. இது ஒரு சம்பவம். அதாவது எலிசா இந்த சூனேமிங்கிற ஊருக்கு ஊழியத்தின் தேவனுடைய வேலை நிமித்தம் அவர் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போறாரு. போகும்போது இந்த சூனேமியாள் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்ல பணக்காரவங்க, ரிச்சானவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய மனசுல என்னன்னா ஒன்று தோணுது, இந்த தேவனுடைய மனுஷன் நம்ம ஊருக்கு வந்து போறாரு அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த வசதி வாய்ப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து மேல் அறையில ஒரு ரூம் ஒன்று கட்டி கொடுத்து அவர் வந்து இங்கே தங்குறதுக்கும் தேவனை தொழுது கொள்றதுக்கும் அது நிறைய அந்த குத்து விளக்கு அந்த அகல் விளக்கெல்லாம் எல்லாம் வச்சு அந்த வீடை கட்டி கொடுப்பாங்க. அப்படி இவ்வளவு சவரச்சனையை செய்யும் போது இந்த வசனத்தை நம்ம பார்த்து அந்த கதை இதுதான். இவ்வளவு சவரச்சனையும் அவங்க செஞ்சு கொடுக்கும்போது அப்போ அவர் கேட்கிறாரு, இவ்வளவு இருக்கும்போது இந்த சூனேமியாளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கேஎஸ்சி வேலைக்காரன் சொல்ற மாதிரி அவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப பிள்ளை இல்லை அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு உற்பத்தி காலத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாரு. சொன்ன மாதிரியே அந்த குழந்தை பிறந்துருது. வளர்ந்து ஒரு ஆளாகும் போது பார்த்தீங்கன்னா அது நன்றா வளருது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுப்பு காலத்துல அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கிற இடத்துக்கு போகுது. அங்கே தலைவலி வந்துடுது. திரும்ப அவங்க வீட்டுக்கார அவங்க அப்பாட்டே கொடுத்துருவாரு. அதனால குழந்தை இறந்து போயிருது. இது ஒரு சின்ன கான்செப்ட். இதை வச்சு அவர் ஒரு சொல்றாருன்னா, இது எதுக்குன்னா சூனேமியாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணு வந்து இது எதுக்கு நம்ம அடையாளமா வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சூனேமியாள் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து என்னன்னா வெகு நாளா ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசியா வருவார். அப்படி இந்த கதையினுடைய இது நம்ம எப்படி கொண்டு போறோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம அதை கொண்டு போறோம். அதாவது எலிசா செஞ்ச இந்த அற்புதம் வந்து ஒரு சூனேமியாளுடைய வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் அப்படி இருந்ததுன்னா நம்ம இதை அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி பார்க்கிறோம். அதாவது சூனேமியாள் அப்படிங்கிற பேருக்கு வந்து எப்படின்னா இஸ்ரேல் ஜன அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆகுது.
இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெகு நாளா என்ன அப்படின்னா மேசியா வருவார், வந்து தங்களை ரட்சிப்பார் அப்படின்னு அவங்க நம்பிக்கொண்டிருக்காங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசியாவை இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது ஒரு ஒரு அறுவடை காலம் அப்படிங்கிறனால அந்த குழந்தை இறந்தது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுகத்துல வந்து அவங்க மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு போயிடுறாரு. அப்படி செஞ்சுட்டு போயிட்டாருங்கிறத தெரிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரட்சிப்புடைய நம்பிக்கை அற்றவர்களாக அவங்க அந்த இடத்துல மாறுறாங்க. அதாவது மேசியாவுக்கு தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவர் ஒரு பீரியட் வந்து என்ன பண்றாருன்னா தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிறாங்க. பின்னாலதான் இவங்களுக்கு தெரியுது. இப்ப அந்த சமயத்துல உயிர்த்தெழுந்த முற்பிதாக்கள் வந்து தங்களுடைய சுவாசத்தை கொடுக்குறாங்க அவங்களுக்கு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த ரட்சிப்பு திட்டத்துக்குள்ள வர்றாங்கிறத அடையாளப்படுத்து. அதாவது இஸ்ரேல் ஜனங்களும் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பார்ப்போம். அப்ப அந்த சூனமையால் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். பிள்ளை யார குறிக்குதுன்னா மேசியாய இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அறுவடை காலம் அப்படிங்கும்போது யூத அறுவடையுடைய காலத்தை அதை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப குழந்தை இறந்தல் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து முதல் ஊழியத்தை பண்ணிட்டு போகும்போது அவரு மரிச்சிடறாரு. மரிச்சதுக்கு அப்புறம் குழந்தை உயிர் பெறுதல் அப்படிங்கிறதுனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வர்றது அப்படின்னு பாக்குறோம். அப்ப குழந்தை வந்து 7 முறை தும்முது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் சபை காலம் நிறைவடைந்தோடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரட்சிப்பு ஒரு திட்டத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். ரெண்டாவது, மேசியாவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் வந்து உயிரோட சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த சூனேமியாளுடைய கதையில இருந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமா இருக்குது. இப்ப அடுத்து 6வது அற்புதத்துக்குள்ள போலாம். இது வந்து உலக ஜனங்களுக்கு உண்டான ஒரு முதல் நம்ம பார்க்கும்போதே சொன்னோம் 5 வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் 3 உலக ஜனங்களுக்கும். இந்த உலக ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்கள். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக் கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பேய் கும்மிட்டி கொடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்போ இருக்கு நம்ம ஊர்ல. அதாவது கொமட்டிக்காய் எப்படிமா நம்ம உருண்டை உருண்டையா இருக்கும். அது சாப்பிட்டோம்னாக்க கசப்பா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஊமையம் பேசுற மாதிரி வாயில் நாக்கெல்லாம் உருண்டு போயிடும். இப்ப இந்த ஒரு உலக ஜனங்கள் வந்து இதை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வரும்போது முற்பிதாக்கள் அனைவருக்கும் ஒரே விதமான உணவை தருவாங்க. அதாவது ஒரே மாதிரியான சத்தியம் எல்லாத்துக்கும் போதிக்கப்படும் அப்படின்னு பார்க்க. அதாவது ராஜ்யத்துக்கு சென்ற போதிலும் ஜனங்களிடத்துல தவறான ஒரு மூட நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப பழைய சிந்தனைகள், பழைய மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இந்த பேய் கும்ட்டி கொடிக்கு ஒரு அடையாளமா சொல்லப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். எனவேதான் ஜனங்கள் வந்து ராஜ்யத்துல வந்து சாவு இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, அதாவது அந்த சமயத்துல அவர் மாவை போடுறாரு, போட்ட உடனே அவங்க சாப்பிட்றதுக்கு இதாகிறாரு பார்க்குறோம். இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பானையில கூழ் காய்ச்சது அப்படின்னா ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்கு உயிர் தெழுந்து வர்றதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பேய் கொம்ட்டி கொடிங்கிறது எதை சொல்லுதுன்னா, தவறான ஒரு மூட நம்பிக்கையில பழைய சிந்தனைகளை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வாங்கன்னு பார்க்குறோம். மாவுங்கிறது எதுனா கிறிஸ்துவனுடைய ஈடுபலி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கிறிஸ்துவனுடைய ஈடுபலி, சபையினுடைய ஜீவபலி. இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் நம்மளை வச்சுதான், அதாவது இயேசு கிறிஸ்து, சபை, இவங்க 2 பேர்த்தினுடைய வாழ்க்கை தான் அவங்க படிக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து 7வதா என்ன ஒரு அற்புதம்னா, இதுவும் உலக ஜனங்களுக்கு தான்.
வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள். பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியுண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த சலிசாமில இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வார்கோதுமையில 20 அப்பங்களை செஞ்சுட்டு வர்றாரு. அப்ப தாள் கதிர்கள், அது தாள் கதிரும் கொண்டு வர்றாரு. அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்கு சாப்பிட கொடுன்னு சொல்லும் போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கொண்டு வருது அவர் எவ்வளவு கொண்டு வரணும்னா 20 அப்பங்களை தான் கொண்டாது. அதாவது வார்கோதுமை பயிரிடுற அறுவடை செய்ததுல அதுல கிடைக்கும் முதல் கதிர்கட்டு தேவனுடைய சன்னதியில ஆசாரியர் இடத்துல கொண்டு வர்றாங்கன்னு பார்ப்போம். ஆசாரியர்கள் எப்படின்னா ஓய்வு நாளுக்கு மறுநாள் அது தேவனுடைய சன்னதியில கதிர்கட்ட அசைவாடுறாங்கன்னு பார்க்குறோம். போல தேவனுடைய திட்டத்துல முதல் பலன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பஸ்கா பண்டிகைக்கு அன்று மரிக்கிறாரு, மறுநாள்ல உயிர் பிழைப்புறாருன்னு பார்க்குறோம். இதுதான் கதிர்கட்டுக்கு அசைவாட்டுறதுக்கு ஒரு பொருளா இருக்குன்னு பார்க்குறோம். அப்ப அவர் தேவ மனுஷன் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொடுக்குறாரு. சொல்லும் போது, நீ வெய்ய அப்படின்னு 100 பேர் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குங்கிறாரு. அடுத்தது ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஆமா, அப்ப முதல் கதிர்கட்டு முதல் பலன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப முதல் கதிர்கட்டு அது முதல் பலன் யாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவரு வந்ததுக்கு அப்புறம் அந்த கதிர்கட்டுகள் அசைவாட்டப்படுறதுக்கு ஒரு அடையாளமா சொல்லப்படுகிறதுன்னு நம்ம பாக்குறோம். அதாவது அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அடிமையானவன் என்றைக்கும் வீட்டுல நிலைத்திருக்கலாம், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருப்பார் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட். குமாரன் என்னைக்கு நிலைப்பார்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ஜீவ அப்பா அவர் தான். அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. அப்ப ஜீவ அப்பம் கிறிஸ்து தான் எப்படின்னா உண்மையான ஒரு சத்தியம் அப்படின்னு பாக்குறோம். ஜீவ அப்பம் கிறிஸ்துவோட உண்மையான சத்தியம். உண்மையான சத்தியத்தை உலக ஜனங்கள் உட்கொண்டு ஜீவனை பெறுறது அப்படிங்கிறது தான் 7வது ஒரு அதிப்பு. அடுத்து ஒரு 8வது போலாம். நம்ம 8 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். 1 மற்றும் 14 வசனங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்ப இது நம்ம ஏற்கனவே நாகமான குறிச்சு நம்ம நிறைய பாடங்களை நம்ம பார்த்திருப்போம், நிறைய ஒரு பாடத்திலையும் கேட்டிருப்போம். இப்ப சிரியா தேசத்து படைத்தலைமை நாகமான தீராத ஒரு குஷ்டரோகம் இருக்குது. அவர் அந்த குஷ்டரோகம் பார்த்தீங்கன்னா அவரு பெரிய படைத்தளபதி. அவருக்கு அந்த ஒரு குஷ்டத்தை தவிர பாக்கி எல்லாமே அவர்கிட்ட நிறைவா இருக்குது. அவரு கீழே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு கீழே வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இஸ்ரேல் பிடிச்சு அடிமையான போனவங்க ஒரு புள்ள அந்த வீட்டுல வேலை செய்யும் போது அதுதான் சொல்லுது, நீங்க போனீங்கன்னா அது மாதிரி தேவனுடைய மனுஷன் இருப்பாரு, நீங்க அவங்ககிட்ட போனீங்கன்னா அவரு சுகமா ஆக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரு எலிசா கிட்ட வர்றாரு. எலிசா பார்த்தோன்னா அவர் என்ன சொல்றாரோ, நீங்க யோர்தான்ல போய் 7 தடவை முழுகுங்கிறாரு. அப்புறம் அவரு போய் அதே மாதிரி போறாரு. 7 முறை முழுகுனதுன்னு அவருடைய மாமிசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைய போல மாறிச்சுன்னு பார்ப்போம். அப்ப
இந்த அற்புதத்தின் மூலம் நாகம்மாவுடைய குஷ்டம் நீங்கிச்சோம்னா, குஷ்டரோகம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, பாவத்தை குறிக்குதுன்னு பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்கு வந்து இஸ்ரவேல் அதாவது கிறிஸ்துவனுடைய மெய்யான சத்தியம் அவர்கள் இதயத்துக்குள்ள போகும்போது, அவங்கள வந்து மனம் வந்து கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தைய போல சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வாட்ச் இந்த 2 வசனத்தினுடையது வசனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்துல நீரில் முழுகுதல் அப்படிங்கிறதுனா உலக ஜனங்கள் இருதயத்துக்குள்ளார மெய்யான சத்தியம் போறதான் வந்து அந்த நீர்ல முழுகிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நாகாமானுடைய மாமிசம் வந்து ராஜ்யத்துல வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சிறு பிள்ளை போல மாறுது அப்படின்னா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவர்களுடைய மனம் எப்படின்னு கேட்டோம்னா கள்ள கபடம் இல்லாத சிறு குழந்தைய போல மாறுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்புறம் எலிசா செய்த இந்த மாபெரும் செஞ்சிருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இந்த ராஜ்யத்துல முற்புதாக்கள் வந்து கிறிஸ்து மற்றும் சபையுடைய வழிகாட்டுதலோட இந்த வேலையை செய்யறாருன்னு பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதாவது இந்த 8 அற்புதத்துல நம்ம பார்க்கும்போது முற்பிதாக்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்து வேலையை செய்யறாருன்னு பார்க்கிறோம். இது யாரை வச்சு அவர் செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சபை அவங்கள ஒரு முன்னிறுத்தி தான் அவங்க வேலை செய்யறாங்கன்னு பார்க்கிறோம். இப்ப முற்பிதாக்கள் இப்ப எப்படி அவங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? நம்ம வந்து நம்ம ஒரு அடையாளத்தை நம்மளை கொண்டு தேவன் வந்து முற்பிதாக்களுக்கு சொல்லி முற்பிதாக்கள் வந்து நம்மளை பத்தி அவங்க பாடமா கத்துக்கிறாங்கன்னா முற்பிதாக்களை காட்டிலும் நம்ம மேலானவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா, முற்பிதாக்கள் வந்து அந்த பூமியில அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 16 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இப்ப இந்த பாடத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதல் 8 அற்புதங்கள் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 அற்புதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 3 உலக ஜனங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா 13ஆம் வசனத்துல சொல்லும்போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அவைகளை கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசியமாய் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க இந்த பூமியில இருக்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்கள் பூமியில அவங்க எப்படி இருந்தாங்க, ஏன் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்மள மாதிரி ஒரு மேன்மையான ஒரு இது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். இது வாசிச்சுங்க பார்ப்போம். இதை முதல் நம்ம ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் வந்து அதிகமான விசுவாசம், கீழ்ப்படிதல் அப்படி இருந்த ஒரு அந்நியும் பரதேசி போல இந்த பூமியில வாழ்ந்தா இருக்கிறோம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தேவன் ஆபிரகாம் அழைக்கும் போது எப்படி அழைச்சாருங்க? ஆபிரகாம் ஒரு நல்ல செல்வந்தர், திரளான இதுல இருந்தாரு. ஆனா வான்னு சொன்னோன்னா அவர் கூப்பிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம தேவன் வந்து நம்மள இன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு இல்லைங்களா? ஆபிரகாமுடைய முற்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா அந்நியரும் பரதேசமா வாழ்ந்து ஒரு தேகமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். சிஸ்டர், இதுல வந்து வசனம் நீங்க வராது, பைபிள்ல வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8, 9, 17 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இப்ப இந்த வாசிக்கப்பட்ட 3 வருஷத்துல நம்ம ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய விசுவாசனுடைய தகப்பன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்படி ஆபிரகாம் விசுவாசனுடைய தகப்பனா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோட
அவருடைய ராஜ்யத்தில் ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. அப்ப நம்ம ஆபிரகாமை விட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான விசுவாசத்துடன் கூடிய கிரியைகளை செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கோம்னு பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது நோவா பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்து நீதியை பிரசங்கித்த அதிகமான விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு பார்க்கிறோம். சிஸ்டர் வாசிக்க. எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆபிரகாமை குறித்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். இதை நம்ம அதிக விளக்கங்கள் தேவையில்லை, ஒரு சில பாயிண்ட் மட்டும் தான். நோவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவன் படைக்கிறாரு முதல் உலகத்துல. உலகம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் ரொம்ப கெட்டு போச்சு, அதை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப தேவன் அப்படி பார்க்கும்போது எத்தனை கோடி ஜனங்கள் இருந்திருப்பாங்க, அதுல நோவா மட்டும்தான் தேவன் செலக்ட் பண்றாருன்னா அப்ப நோவானுடைய வாழ்க்கை என்ன, எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா முதல் உலகத்துக்கு இரண்டாம் உலகத்துக்கு வந்து நோவானுடைய ஜெனரேஷன் தான் பெருக போகுது. அப்ப நோவாவை அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா நோவா வந்து எப்படி அவர் வாழ்ந்திருப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் என்னென்ன சொல்றாரோ மழையை பார்த்தது கிடையாது, ஆனா அவர் அதை பேழையை செய்ய சொல்றாரு. அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் தேவன் மேல வச்ச விசுவாசத்துல தேவன்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம என்ன பண்றாருன்னா தேவன் சொன்னதை மாத்திரம் செஞ்சு அவரு இரண்டாம் உலகத்தை காப்பதற்கு தேவன் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர் செய்து முடிச்சுட்டு ரெண்டாம் உலகத்துக்குள்ள வந்தாருன்னு பாக்குறோம். இப்ப அவரு வந்து ரெண்டாம் உலகத்துக்குள்ள வந்துட்டாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் உலகத்துக்குள்ளாக நாம வந்து எப்படி கீழ்ப்பணிந்து நடக்க போறோம் அப்படிங்கிறது நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நோவா வந்து நோவாவுக்கு கிடைக்காது, ஆபிரகாமுக்கு கிடைக்காத வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அப்ப நம்ம நோவாவே அவர் அப்படி சிந்திக்கிறாருன்னா நோவாவை காட்டிலும் நோவாலாம் வந்து நம்மளை வந்து பிடிக்க போறாரு. மூன்றாம் உலகத்துல வரும்போது நம்ம பார்த்த மாதிரி முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சேர்ந்துதான் வந்து உலக ஜனங்கள் இருக்கும்போது நம்மளை குறித்து அவங்க பிடிப்பாங்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மோசேவை குறித்து நம்ம ஒரு பார்க்கலாம். மோசே வந்து பொறுமை சாந்த குணம் உள்ளவராக இருந்தாருன்னு வாசிக்கிறோம். எபிரேயர் வாசிங்க. எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்ப மோசேனுடைய வாழ்க்கையில எடுத்தோம்னா மோசே பாருங்க, அவருடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சது பாருங்க. அவருடைய பிறப்பே ஒரு எல்லா குழந்தைகள் அழிக்கப்பட்டாலும் அவர் போக வேண்டிய இடம் தேவன் எப்படி செலக்ட் பண்றாருன்னா அரண்மனை வாழ்க்கை 40 வருஷம். இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அரண்மனையிலிருந்து மோசே அவர் வாழ்க்கைக்கு வந்தோடனே அடுத்த ஒரு 40 வருஷம் எங்க கொண்டு போறாருங்க, அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறாரு. மோசே வந்து அங்க இருக்கும்போது ஒரு ஏன் அரண்மனை விட்டு வர்றாருன்னா அவருடைய தாய் தந்தையர் சொல்லும் போது இந்த வர்ற புதன்கிழமை கூட நம்ம அந்த சப்ஜெக்டை கேட்டிருப்போம். மோசையனுடைய கேட்கும் போது இந்த புதன்கிழமை கூட அது குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க தாயே கூட்டிட்டு போறாங்க. தாய் தான் வளர்க்குது. அவங்க தாய் வளர்க்கும் போது அவங்க முழுக்க எப்படின்னா தேவனையும் தேவனுடைய ஜனங்களை குறித்து அதிகமா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் வளர்ந்துறாரு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அரண்மனைக்கு போறாரு. அப்படி போய் அவர் அந்த இதுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன செல்வாக்கு, எல்லாம் அடுத்தது பார்வன் அவர் தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அவர் எங்க ஒரு இடத்துல அப்படி பார்க்க வரும்போது தன்னுடைய இனத்தான் ஒருத்தன் வந்து அந்நியம் அடிக்கும் போது கோபத்துல அடிச்சிடுறாரு. கொலையே நடந்துருது. இது அடுத்த தடவை போகும்போது என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஜனமே அவரை எதிர்க்கும் போது அவர் என்ன பண்றாரு, பயந்துட்டு இது விஷயம் வெளியே வந்துடுறாரு. இப்போ வந்த ஜோர்ல தேவன் என்ன நினைக்கிறாருன்னா அரண்மனையில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பொறுமைங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அடிதான், ஒரு அடிதான் அவன் செத்து போயிடுறான். இப்ப தேவன் அப்படியே விட்டுருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வந்திருந்தாரு வச்சுங்க. மோசேக்கு எதுவும் கஷ்டமா இருந்திருக்குமா, ஈஸியா இருந்திருக்குங்களா? எல்லாத்தையும் அடக்கி கொண்டு போறது. புருஷர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் நம்ம வாசிக்கிறோம். இப்ப ஸ்திரீகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா மோசே வந்து அடுத்த ஸ்டெப் அப்படியே கொண்டு போயிருந்தாருன்னா தேவன்ட்ட இவ்வளவு தூரம் ஒரு மன்றாடெல்லாம் கேட்கணும். யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாருங்க,
அவர் அரண்மனையில கத்துக்கிட்ட அந்த இதை வச்சு, அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து மோசேவை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தணும் ஒரு முன்குறிக்கிறார். அப்ப மோசேவை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு தேவன் அவர் ஒரு 3 பாட்டா கொடுத்து கடைசியில ஆடுகளை மேய்க்கிறாரு. மேய்க்கிறதுக்கு அப்புறம் தான் கூப்பிடுறாரு. ஆடுகள் மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு கொடூர குணம் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 10 ஆடை கொடுத்து நீங்க காட்டுல விட்டீங்கன்னா, அவங்க கொஞ்ச நாள்லயே மனம் வந்து இலகுவா போயிடும். அப்ப மோசே வந்து தேவன் அப்படிதான் வழிநடத்தி கொண்டார். அப்ப மோசேனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தனி ஒருவனா அவர் வழிநடத்தி எப்படி பொறுமையோட 6,00,000 புருஷர்கள்னா அவங்களை எப்படி வழிநடத்தணும்னு பாருங்க. அப்ப அதே போல இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்தோம்னா அவரு 6,00,000 புருஷர்களை அப்பயே வழி நடத்தினாருங்க போது இன்னைக்கு நம்ம வந்து ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை தான் மோசே எல்லாம் படிக்க போறாரு. அப்ப மோசே நம்மளுடைய வாழ்க்கையை படிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா உபத்திரவங்களையும் பொறுமை காக்கிறோமா அப்படின்னு இந்த பாடம் வந்து நம்மளே நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒப்பிடுறது தேவன் எப்படி ஒப்பிடுறாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு இந்த பழைய முற்பிதாக்களுக்கு ஒப்பிட்டே நம்மளை பேசுறாருங்கிற போது முற்பிதாக்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, இப்ப மோசே எப்படி இருந்திருப்பாரு நம்மள நாளைக்கு படிக்கும் போது, அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியில நம்ம தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற பார்க்கறோம். கடைசி தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனா இருந்தாருன்னு பார்க்கிறோம். ஆனா அதிக விசுவாசம், தேவன் மேல கொண்டத பக்தி வைராக்கியம். என்ன அவர் அப்படின்னா சிறு வயசு பையனா தான் இருக்கிறாரு. ஆனா அண்ணனுங்கெல்லாம் போர்ல இருக்கிறாங்க. கோலியாத்து தினம் வராரு. அந்த கதை நம்மளுக்கு எல்லாமே தெரியுதான். ஒரு சின்ன பையன் எப்படி அவ்வளவு பெரிய ஒரு மனுஷனை வீழ்த்தாருன்னா, அவர்கிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேவன் மேல வச்சிருந்த ஒரு விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான் அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சிஸ்டர் வாட்சுங்க, வசனம் இருக்கிறதுல வசனம் இல்லை. அப்போஸ்தலர் 13:22 வாசிக்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இப்ப தேவன் வந்து தாவீதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறான்னு பார்த்துங்க. இப்ப தாவீது வந்து ஒரே ஒரு தவறை செய்யறாரு. அந்த தவறை வந்து நாத்தான்வேல் வந்து சொல்லும் போது அதோட அவரு அந்த தப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே தேவனுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்படி தேவனில வந்து நடந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை வாழ்ந்த பரிசுத்தவான்களை குறித்து நம்ம வேதத்துல நம்ம எப்படி நம்ம படிக்கிறோம்னா, வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 11:38-40. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இப்ப முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தியாகங்களை செய்த முற்பிதாக்கள் வந்து ராஜ்யத்துல அற்புதமா ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. ஒரு முற்பிதாக்கள் காட்டில மேலான அழைப்பை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தேவனுடைய பார்வையில மேலானதாக இருக்கும்னு பார்க்கலாம். அதாவது பரலோக வாய்ப்பு தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம சத்தியத்தை அறிந்து நாம் வந்து மற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடாது. தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார், மற்றவங்க என்ன செய்யறாங்கிறத பாக்குறதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா முற்பதாக்களுடைய வாழ்க்கையில அவங்கலாம் மற்றவங்களை குறிச்சா பார்த்தீங்கன்னா தேவன் என்ன ஒவ்வொரு பையனுக்கு ஆபிரகாமா இருக்கட்டும், மோசையாகட்டும், தாவீதா இருக்கட்டும், நோவா எல்லாருமே எப்படின்னா தேவனை தெரிந்து கொண்டாரு, அழைக்கிறாரு. அழைச்சு வந்து அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குதா அப்படின்னா இல்ல. அதாவது இந்த இவ்வளவு தியாகங்களை செய்த முற்பிதாக்கள் வந்து மாமிசத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ராஜ்யத்துல அற்புதமா அவங்க வேலை செய்யறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப முற்பிதாக்களை காட்டிலும் மேலான ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாக்க நம்முடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. வார்த்தை பாடம் வந்து பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் வச்சுதான் உலகத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் உலக ஜனங்களையும் வழிநடத்துறாங்க போது
அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தான் ஒரு முன்மாதிரி. அப்ப இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வரும்போது பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்கள அவரு தேர்ந்தெடுத்துட்டு போறாரு. இப்ப 12 அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அத செஞ்சு அவங்க வாழ்க்கைய முடிக்கிறாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கைய இன்னைக்கு நம்ம கையில குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து எப்படின்னா, இப்ப 12 அப்போஸ்தலர்கள குறிச்சு நம்ம எப்படி வாசிக்கிறோம், எப்படி படிக்கிறோம்? தேவன் அது எந்த அளவுக்கு அவங்க சரியா தேவன் நினைச்ச மாரி வாழ்க்கைய வாழ்ந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு நம்ம அவங்கள படிப்போம் அப்படிங்கும்போது, இன்னைக்கு தேவன் நம்மள அழைச்சிருக்கிறாங்கும்போது, நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்களும், உலக ஜனங்களும் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்முடைய அழைப்புதலையும், தெரிந்து கொள்வதிலும் இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு கேட்ட ஒரு பாடம் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு வசனத்த வாசிச்சு நம்ம அந்த பாடத்த முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை, வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும்